கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாக்கும் பிள்ளைக்கும் எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மாறி மாறி ரொம்ப டீப்பா டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. நல்லா தெரியுது. இங்க ஒருத்தன் இருக்கேன், இவனுக்கும் ஏதாவது பிடிக்குமா பிடிக்காதுன்னு ஏதாவது கேட்பீங்களா இல்ல என்ன டீல விட்டுருவீங்களா? டாடி அப்புறம் என்னடா உனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து உங்க அம்மா செஞ்சிடறான். எனக்கு யாரும் செய்யறான்? எங்க அம்மாவும் அப்பவே போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப எனக்கு யாராவது ஏதாவது செய்வாங்களான்னு பார்த்தா பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல அவதான் செய்யணும். ஆனா என்ன செஞ்சான்னு தெரியலையே, கேட்டு பாக்குறேன். டார்லிங் என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் சிவா, உங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்பவே லட்சுமி பேக் பண்ணிட்டான். உங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு லட்சுமி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டான். இன்னும் நான் ஏதாவது பண்ணணுமா என்ன? அதான் லட்சுமி ரெடி பண்ணிட்டாளே. கேட்டியாடா உங்க அம்மா சொல்றது? நான் தாலி கட்டினது உங்க அம்மாக்கா இல்ல லட்சுமிக்கா? சிவா, என்ன ஏதோ பெருசா மனசுல ஆசை ஓடிட்டு இருக்க போல இருக்கேன். டாடி என்ன டாடி செகண்ட் மேரேஜ்க்கு ஏதோ பிளான் பண்றீங்களா என்ன? ஆமாடா, எனக்கு இப்ப அது ஒண்ணு தானே குறைச்சலா இருக்கேன். நான் அடுக்கிறதெல்லாம் பார்த்தா பேசாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீங்க தான் போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. உங்க அம்மா திரு முடிக்க போறோம். அப்ப யோசிப்போம், ஐயோ நம்ம சிவாவை கவனிக்காம விட்டுட்டோமேனு அன்னைக்கு ஃபீல் பண்ணுவாடா. சரி சிவா, இன்னைக்கு மேட்ரிமோனில உங்களுக்கு ஒரு பெண் வேணும்னு சொல்லிட்டு போட்டு அப்ளை பண்ணி வச்சிரேன். ஓகேவா? ஐ டாடி அப்ப எனக்கு சித்தி வர போறாங்களா? டேய் டேய் டேய், நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன வச்சு நல்லா பண்றீங்கடா. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ என்னடா மேட்ரிமோனில பொண்ணு பாக்குறீங்களா, நீ என்னடா சித்தி வர போறாங்க? ஏய் எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லடா. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து எனக்கு எவ்வளவுக்காவது பேக் பண்ணி அனுப்பிடுங்க போல இருக்கேன். ஐயோ டாடி மம்மி உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கங்க டாடி. யாரு? உங்க அம்மா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். நீ வேற அவ உதவி மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. அவ மனசுக்குள்ள இந்த சிவா யாரையும் பார்க்க கூட கூடாதுன்னு நினைப்பான் தெரியுமா? டாடி சும்மா போய் சொல்லாதீங்க. மம்மியை மேட்ரிமோனில அப்ளை பண்றேன்னு சொல்றாங்க, நீங்க என்ன மம்மி இப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க? டாடி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கும் இந்த வீட்டுல இன்னொரு கல்யாணம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு டாடி, யூஸ் பண்ணுங்க டாடி. இப்படி அன்பு மகனே, அப்பாக்கு பொண்ணு பக்கத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்கு. இப்படி ஒரு பையன் தேடி எடுத்தாலும் கிடைக்காதா? என்ன சொன்ன? உங்க அம்மா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். வெயிட் அண்ட் சீ மகனே, பாரு. வெற்றி அப்போ மம்மி சொன்ன மாதிரி மேட்ரிமோனில தேடலாமா? மேட்ரிமோனில கூட தேடணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணை பார்த்து தான் வச்சிருக்கேன். டாடி உண்மையாவா? அட சும்மா மைசன், உங்க மம்மி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்படி நிறுத்துங்க. வேதா மேட்ரிமோனில தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நானே ஒரு பொண்ணை பார்த்து தான் வச்சிருக்கேன். நீ ஒன்று சொன்னா போதும், உடனே மேரேஜ் முடிச்சிடலாம். எப்படி? ஓகேவா? வெற்றி டார்லிங், கொஞ்சம் இப்படி வாடா கண்ணா. மம்மி ஏன் மம்மி? ஒண்ணும் இல்ல டார்லிங், சிவாவோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணும்ல, அதான் எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்திருக்காருன்னு கேட்கணும்ல, அதுக்காக தான். கொஞ்சம் இப்படி வா டார்லிங். சிவா டார்லிங் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு. வா டார்லிங். டாடி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையே, மம்மிக்கு ஓகே தான் போல இருக்கே. யாருக்கு? உங்க மம்மிக்கு ஓகே. பக்கத்துல வந்த பிறகுதான்டா தெரியும் எனக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு பார்த்துட்டே இரு. டி நீ பக்கத்துல இருக்கிறதுனால அடி ஒண்ணுதான் விழாது, அதை தவிர மற்றது எல்லாம் கிடைக்கும். போய் தூரம் நின்று வேடிக்கை பாரு. அப்ப இன்னைக்கு சம சம்பவம் இருக்கு அப்படிதானே? நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, இப்படி ஒரு பையன் தேடி எடுத்தாலும் கிடைக்காதா? ரொம்ப நல்ல மகன்டா நீங்க. தேங்க்யூ டாடி. மிஸ்டர் சிவா, என்ன சொன்னீங்க? வெற்றி டார்லிங் கிட்ட என்ன சொன்னீங்க? என்னன்னா நீ தானே ஏதோ சொன்ன மேட்ரிமோனில எனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாக்குறேன்னு. அவ்வளவு எப்படி உனக்கு கஷ்டம் கொடுப்பேன்? நானே ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டேன், நீ ஓகேன்னு சொன்ன, நான் உடனே வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன். நல்ல பொண்ணை பார்த்திருக்கீங்க அப்படிதானே? நான் சொன்னா உடனே கூட்டிட்டு வந்துடுவீங்க. ஐம் ரைட்? எக்ஸாக்ட்லி வேதா, நீ சொன்னா போதும் உடனே கூட்டிட்டு வந்துடுவேன். நாளைக்கே கூட்டிட்டு வந்துட்டுமா? மிஸ்டர் சிவா, டி சிவா என்ன சொன்ன? நம்ம பையன் இருக்கானேன்னு பார்க்குறேன். இதெல்லாம் வச்சுக்கோங்க, உங்களும் இங்கேயும் கொண்டுடும் பார்த்துக்கோங்க. பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்க, இந்த வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு கேட்குதோ? அப்புறம் என்னடி எப்போ பாரு வெற்றி வெற்றின்னு வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா எப்படி? வெற்றியை கொடுத்தவனே நான் தான் தெரியுங்களா? அப்படிப்பட்டவனுக்கு அப்பப்போ ஏதாவது காம்ப்ளிமெண்டா கொடுக்கணும். இந்த பக்கம் பார்க்கறதே இல்லையே, சின்னதாக ஒரு கருசனம் கூட கிடையாது. அப்ப நான் என்ன பண்றது? எனக்கும் பார்ட்னர் வேணும்ல, அதான் முடிவு பண்ணிட்டேன். நீ வேற ஓகேன்னு சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் முடிஞ்சதும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். டாடி ரொம்ப ஓவரா போறீங்க, மம்மி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க, பார்த்து செய்யுங்க. அப்புறம் என்னடா எப்ப பாருங்க மம்மி உன்னையே பார்த்துட்டு இருந்தா இந்த டாடிக்கு கோவம் வராதா? பொறாம வரும்ல, அதான். சிவா, உன் பார்வை எவ பக்கம் போவாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி எவ பக்கமா அது போச்சு, கொன்னு ரெண்டுத்தையும் நோண்டிடுவா பாத்துக்கா. அப்ப போகக்கூடாதுன்னா எனக்கும் ஏதாவது பார்த்து செய்யு. சிவா, வெற்றி டார்லிங் எங்க தான் இருக்கான்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இத்தனை வயசுக்கு மேல அமைதியா இருங்க. என்ன ரியானோட இத்தனை வயசுன்னு
அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு? இப்பவும் வெற்றிக்கு தம்பியோ தங்கச்சியும் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட தேம்பு இருக்கு தெரியுங்களா? அதுக்கு நீயும் கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்கும். ஐ டாடி டாடி, நானே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. மம்மி, ஆமா மம்மி, எனக்கு தம்பியோ தங்கச்சியோ கண்டிப்பா வேணும். நான் மட்டுமே இருக்கேன்னா லோன்லியா ஃபீல் ஆகுது மம்மி. அதனாலதான் எனக்கும் தம்பியோ தங்கச்சியோ வாங்கி கொடுங்க மம்மி. அப்பா, என்ன குடும்பங்களா இது? சிவம், உன்னால பாரு என் வெற்றிடாலும் எப்படி பேசிட்டு இருக்கானு. பாத்தியா, குழந்தையே தம்பியோ தங்கச்சியோ கேட்கறோம், நீதான் தொலைக்கவே மாட்டேங்கிற. நம்ம வெற்றிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ கொடுக்கணும்லமா? பாவலமா, பையன் தனியா இருக்கான்ல. சிவா, இதே மாதிரி பேசிட்டு இருங்க, உங்களை இன்னைக்கு கொல்ல போற பாத்துக்கங்க. டேய், என்னங்கடா எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? மம்மி, டாடி சொல்லும் போது கூட நான் நம்பல. சும்மா சொல்லக்கூடாது, டாடி உங்களை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. வெற்றிக்கண்ணா, அப்படி என்ன சொன்னாரு உங்க டாடி? உங்க மம்மி வாய் வார்த்தையா தான் அப்படி சொல்லுவான், உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருப்பான்னாங்க. இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ரியாக்ட் பண்ணதை வச்சு நாங்க பார்த்துட்டோமே. அப்போ ரெண்டு பேரும் என்ன வச்சு கேம் ப்ளே பண்றீங்க அப்படிதானே? புரியுதா டார்லிங்? அப்புறம் எப்ப பாரு உன் பையனையே பார்த்துட்டு இருக்கான். இந்த சிவாவையும் கொஞ்சம் கவனிக்கணும்ல. இந்த சிவாக்கு யார் இருக்கா? எனக்கு என் வேதா தவிர வேற யார் இருக்கா? என் வேதா, என் வெற்றி, நீங்க ரெண்டு பேர் தானே. சிவா, அது எப்படி உன்னை விட்டுருவேன்? எனக்கு ஃபர்ஸ்ட் என் சிவா தானே, என் சிவாவால தானே என் வெற்றி தங்கமே வந்தா. அப்படி இருக்கும்போது என் சிவாவை நான் விட்டு வேணாம். உன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபர்ஸ்டே பேக் பண்ணிட்டேன். உனக்கு என்ன வேணும் வேணான்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி லக்ஷ்மிகிட்ட கொடுத்து காரில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வெற்றியோட திங்ஸே நான் பேக் பண்ணேன். பெருசா பேசுகிறேன், போடா. இங்க ஒரு லவ் சீனே ஓடுதே. மம்மி, நான் வேணா ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா? வெற்றிக்கண்ணா, ஒண்ணு இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. மூஞ்சி பாரு. சரி சரி, டைம் ஆகுது. இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உமையால், இனியா, மாமா, இவங்க கிளம்புனாங்களா இல்லையா? எல்லாரும் கிளம்பியாச்சு, இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. வேதா, அவங்கலாம் அப்பவே ரெடி ஆயிட்டாங்க, லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன சிவா, டைம் ரொம்ப ஆயிடுச்சுல. நம்ம இப்பவே கிளம்பினாதான் அங்க சீக்கிரம் போய் ரீச் ஆக முடியும். ஈவினிங் ஃபங்க்ஷன் தெரியும்ல? ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஈவினிங் போய் போனாக்கா எப்போ எல்லா வேலையும் செய்யறது? வித டென்ஷன் ஆகாத. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். என்ன உமையால், இங்கேயே நம்ம லேட்டா போனாக்கா அப்புறம் அங்க போய் நிச்சயத்தை வேலை பார்க்கணும்ல. இங்கேயே நம்ம லேட் பண்ணா நம்ம எப்போ போய் ரீச் ஆகுறது? சாரிமா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்ததா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, கிளம்பியாச்சு. எல்லாரும் கிளம்பலாமா? எல்லாரும் கிளம்பிட்டோம். ஆனா மெயினான மாப்பிள்ள சார் இருக்கானுமே. மாப்பிள்ள சார் இருந்தா தானே நிச்சயதார்த்தமே நடக்கும். மாப்பிள்ள சார் எங்கம்மா? வெற்றிக்கண்ணா, உங்க அண்ணன் ரெடி ஆகிட்டே இருக்கோம். காலையில இருந்து ரூம்குள்ள போனவனா என்னதான் பண்றான்னு தெரியல. கிளம்பிட்டே இருக்கான். பொண்ணு கூட இந்த அளவுக்கு கிளம்பாது. ஆனா இவன் பார்த்து கிளம்புறான்டா. வந்துட்டு அதுக்குள்ள என்ன வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் மிஸ்னா, நல்ல வேலை நீ சீக்கிரம் வந்துட்ட. நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இங்க பெரிய படமே ஓடி இருக்கோம்னா நினைச்சேன். என்ன வச்சு நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிருப்பீங்களா? அதான். சரி, நான் கிளம்பிட்டேன். சீக்கிரம் போலாம், ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடும்ல. போலாமா? ஈவினிங் ஃபங்க்ஷன் ஈவினிங் தான்டா. நம்ம இன்னும் மார்னிங்ல தான் இருக்கோம். மார்னிங் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் முடிஞ்சு அப்புறம் தான் ஈவினிங் வரும்டா கண்ணா. அதுக்குள்ள நம்ம ஊர் போய் சேர்ந்துருவோம். பதட்டப்படாத. வேதம்மா, இவங்கெல்லாம் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க தான் என்ன ரொம்ப வச்சு செய்றீங்க. சிச்சி, அப்படியெல்லாம் இல்லடா கண்ணா. இனியும் தங்கத்தை நான் இப்படியெல்லாம் செய்வேனா? அப்படியெல்லாம் இல்லை, உண்மையை சொன்னேன்டா கண்ணா. ரைட்டு. அம்மா, நீங்க ஏதோ ஒரு முடிவுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பிட்டேன், நம்ம போலாமா? சரிடா கண்ணா, பயப்படாத. இதுக்கு மேலே ஏதோ ஓட்ட மாட்டோம். சிவா, அண்ணா எங்க? அண்ணா ஃபேமிலி ஆளே காணும். வேதா, அவங்க அப்பவே கிளம்புனாங்களே, இன்னும் யாரையும் அவளை காணும். மச்சான் எங்க இருக்கீங்க? வேதா, நான் கார்ல போய் உட்காரேன். உண்மையால் நல்ல விஷயத்துக்காக கிளம்புறோம். இங்க நம்ம கோவப்படக்கூடாது. நீ தானே எனக்கு சொல்லி தருவேன். இப்போ நீ எப்படி பண்ணலாமா என்ன? ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வேதா, உண்மையால் ப்ளீஸ். நாங்களும் ரெடியாக தான் பார்ப்போம். கிளம்பலாம். அப்புறம் என்ன உண்மையால், எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, கிளம்பலாமா? கிளம்பலாம். உண்மையால் வேதா, நான் முன்னாடி போறேன். உண்மையால், நீ என் மேல இருக்க கோவத்துல நம்ம சம்பிரதாயம் என்ன ஏதுன்னு தெரியாம கிளம்புறேன்னு சொல்றேன். வேதவழி, நம்ம வீட்டுல இருந்து மாப்பிள்ள கிளம்புறதுக்கு முன்னாடி தேங்காய் சுத்தி போடணும்னு உனக்கு தெரியணுமா? அதை சொல்லணும்ல. இந்த வீட்டு பெரிய மனுஷனா நான் அதை சொல்லணும்ல. ஆமா உண்மையால், நானும் இதை மறந்துட்டேன். அண்ணா சொல்றது சரிதானே? நம்ம வீட்டு சம்பிரதாயம் இல்ல, இனி நிக்க வச்சு நம்ம தேங்காய் சுத்தி போடணும்ல. ஆமா ஆமா, நானும் மறந்துட்டேன். சரி, நான் வெளியில இனி கூட்டிட்டு போயிட்டு சுத்தி போடுறேன். நீங்க எல்லாரும் வாங்க. வேதா, இது பொம்பளைங்க பண்ணக்கூடாது, ஆம்பளைங்க தான் பண்ணணும். அதுவும் மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் தான் பண்ணணும். எல்லாமே மறந்துட்டா எப்படி? எனக்கு தெரியும், என் பையனுக்கு தாய் மாமன் கிடையாது. அதனால்தான் ஒரு தாயா நானே சுத்தி போட்டுக்கிறேன். என் பையனோட தாய் மாமன் என்னைக்கு செத்து போயிட்டான். உமையால், என்ன பேசிட்டு இருக்க நீனு? நான் பக்கத்துல தான் இருக்கேன், கொஞ்சம் பார்த்து பேசு உமையால். வேதா, நான் முன்னாடி போறேன். சரி கிளம்பும்போது எதுக்கு வந்த? உமையால், நீயே சுத்தி போடு.
என்ன கூட்டிட்டு போய் சுத்தி போட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒரு கார்ல போவோம். அண்ணா ஃபேமிலியில ஒரு கார்ல வரட்டும். ஆண்டி நாங்க உங்க கூட வரேன் ஆண்டி. மாலு அது சரியா வராது. உங்க 4 பேருக்கு தனியா கார் இருக்கு, அந்த கார்ல வந்துருங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணா போறோம். ஓகேவா? இனியா நீ டிரைவ் பண்ணி போலாம். டிரைவர் நமக்கு தேவையில்லைல. ஆமாம்மா, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். டிரைவர் வேண்டாமா? அப்புறம் என்ன, அந்த டிரைவர் அண்ணா ஃபேமிலியை கூட்டிட்டு வருவாங்க. நம்ம போலாம். அண்ணா சீக்கிரம் வா போவோம். சரிம்மா வேதா, நீ முன்னாடி போ, நாங்களாம் வரோம். மாமா இந்த கல்யாணத்துல தான் என் மனசுல இருக்கதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். கண்டிப்பா நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா என்ன ஏத்துப்பீங்க. அம்மா கண்டிப்பா ஏத்துப்பீங்கல்ல? என்ன உங்களுக்கு பிடிக்கும்ல? நிச்சயமாம்மா, எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். அது போல உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் காதலை ஏத்துக்கோங்க. அவன் நடையோ தனியழகு, உடையோ தனியழகு, அப்படியோர் அழகு, ஆயிரத்தில் ஓரழகு, என் மனசு மாமனுக்கு பத்திரமா கொண்டு சென்று, இன்னும் என்ன வேணும்னு உத்தரவு போட சொல்லு. மாமா உங்களுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம் தான் இது. நம்ம கல்யாணத்துக்கு தான் நம்ம இப்படி ஜோடியா கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க வேணா பாருங்க, நீங்க கடைசியா என் கழுத்துல தான் தாலியை கட்டுவீங்க. கட்ட வைப்ப மாமா. ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். அப்பா இந்த கண்ணு மாமா, இது உங்க கண்ணை பார்த்தே மயங்கிடும் மாமா. அந்த கண்ணு தான் என்னை இப்படி மயக்க வச்சிருக்கு. அந்த கண்ணு எனக்கு தானே வேணும். அந்த கண்ணுக்கு சொந்தமானவன் அவனும் எனக்கு தான் சொந்தமானவன். கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணி பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா, நான் எல்லாம் நடந்தா கண்ணு உன் முகமே கேட்குதடா. அம்மாடியோ ஏம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஒரு 2 வாரம் தான் நம்ம வீட்டுல இல்ல, அதுக்குள்ள பாரு இது காடு கணக்கா புல்லு போதாரெல்லாம் முளைச்சு போய் கிடக்குதம்மா. உங்க அப்பா எதையும் க்ளீன் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு தான் போனேன், ஏதாவது க்ளீன் பண்ணி வைங்கன்னு. எங்கேயாவது கேட்டாரா இல்லையா? மழை அடிச்சு எல்லாம் முளைச்சு போய் கிடக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இது வேற கிளியர் பண்ணணுமா? எக்கச்சக்க வேலை இருக்கு. சரிடி அபி, இங்க பாரு, நீ இப்பவே வந்ததும் வெளியில ஊர் சுத்த போயிடாத. அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு, நீ தான் கூட மாட இருந்து செய்யணும். அத நானே அம்மா எல்லாம் இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா க்ளீன் பண்ணிடலாம் தெரியுமா? ஆமாம்மா, நீ எல்லாம் இந்த வேலை செய்யக்கூடாதுமா. சாயங்காலம் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னும் 2 நாள்ல கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கு. கல்யாண பொண்ணு இந்த வேலைலாம் எடுத்து செய்யக்கூடாது. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் டாக்கண்ணா. நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாதான் கல்யாணத்துல முகப்பொலிவோடு இருக்க முடியும். பார்த்துக்க, அதனால போய் எவ்வளோக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் ரெஸ்ட் எடு. அம்மா நான் கூட தான் கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், அப்போ நானும் முகப்பொலிவோடு இருக்கணும்ல. அப்போ நானும் போய் அக்கா கூட சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த விளக்கமாறு வெளியில வச்சுட்டு வந்தாலும் உள்ள வச்சுட்டு வந்தாலும் தெரியல. அந்த விளக்கமாறு எங்க இருக்குன்னு பாரு. கிளீன் தானே பண்ணணும், அதுக்கு என்னம்மா அப்படிங்கிறதுக்குள்ள பண்ணிடலாம். அதான் இழுச்ச வயினா இருக்கல, பண்ணிடலாமா, கவலைப்படாத. இதுக்கு எதுக்குமா விளக்கமாறு? அது அங்கேயே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். வெளியில வந்தா நல்லா இருக்காதுமா, அங்கேயே இருக்கட்டும். அப்படி வாடியம்மா வலிக்கு. அம்மா நீ போ, நீ உள்ளார போயிட்டு முக கை காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கலாமா, போ. அப்புறம் ஏதோ பியூட்டி பார்லர்ல இருந்து ஆளெல்லாம் வரணும்னு சொல்லியிருந்தீங்களே, ஏண்டி அபி அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்களாம்? இனிமேதான் ஃபோன் பண்ணி சொல்லணும். அந்த அக்காவை எத்தனை மணிக்கு வர சொன்னா கரெக்டா இருக்கும். ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்குன்னு சொல்லுமா. அபிமா அவங்கள ஒரு 4 மணிக்கே வர சொல்லிடு. எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால அவங்கள ஒரு 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுமா. அதான் சித்தி சொல்றால 4 மணிக்கா வர சொல்லு. சரிம்மா, அப்புறம் அந்த அக்கா கிட்ட 3:30 மணின்னு சொல்றேன். அந்த அக்கா கிட்ட 3:30 மணின்னு சொன்னதா 4 மணிக்கு வருவாங்க. 1/2 மணி நேரம் முன்கூட்டியே சொல்றேன். சித்தி உங்களுக்கு ஏதாவது மேக்கப் பண்ணணுமா? எனக்கு உங்க சித்தப்பா என்ன ஓட விட்டுருவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, இருக்கிறதே போதும். ஏற்கனவே 2 கண்ணமும் செவந்து போய் கிடக்கு. அதுவே நான் மேக்கப் போட்டுட்டு தெரியணும்னு எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. நான் எதுவும் பண்றது இல்ல, ஆனா இது செவந்து போனதை வச்சு எல்லாரும் நான் என்னமோ மேக்கப் போட்டு தெரியுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சித்தி, உண்மையாவே நானும் அதான் சித்தி நினைச்சேன் நீங்க தினமும் மேக்கப் பண்ணுவீங்கன்ட்டு. அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது மேக்கப் பண்ணுறதுக்கு சொல்லணுமான்னு கேட்டேன். அப்ப நீங்க மேக்கப்பே பண்ண மாட்டீங்களா? வீமா பத்தியா சித்தியை கலாய்க்கிறேன். இல்ல சித்தி, நீங்களும் சரி அம்மாவும் சரி பாருங்க, அந்த கண்ணத்துக்கிட்டலாம் நல்லா அழகா புசு புசுன்னு ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு. எங்க முகத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா நீங்களும் வயசான கூட வயசான மாதிரி தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு அழகா இருக்கீங்க. போதும் போதும், ஐஸ் வச்சதான்
சரி வா, வந்து உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். உள்ளார முதல்ல கூட்டிட்டு போ. அம்மு உள்ள வாமா. வாடி கங்கா. சும்மா சும்மா அபி திட்டிட்டு இருக்காதக்கா. குழந்தை எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டேன். அபிமா நீ வா, சித்தி இருக்கல, உனக்காக பேசுறதுக்கு சித்தி இருக்க, நீ வாமா. வாக்கா உள்ள போ. தேங்க்ஸ் சித்தி, நீங்களாவது என் பக்கம் இருக்கீங்களே. அபிமா இந்த படி, இந்த பேக்கையும் கொண்டு போய் உள்ள வச்சுட்டேன். இன்னும் வெளியில எல்லாம் பேக் இருக்கலாம், அதெல்லாம் கொண்டு வந்து உள்ள வை. அப்புறம் அந்த மோதிர பேக் சாமி ரூம்ல கொண்டு போய் வையுமா, வேற எங்கேயும் வச்சிடாத. சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போகணும், சரியா? சரிம்மா, அதை கொண்டு போய் பத்திரமா வைக்கிறேன். ஆனா ஞாபகமா எடுத்துட்டு போக வேண்டியது உன் பொறுப்பு, ஏன் பொறுப்பு கிடையாது. அதுக்கப்புறம் சும்மா என்ன காத்திட்டு இருக்க கூடாது, சொல்லிட்டேன். கூட கூட வாய் ஆடிட்டே இருப்பேன். இந்த பொடி எடுத்துட்டு வை. சாயங்காலம் அதெல்லாம் நான் பத்திரமா எடுத்துட்டு போய்க்கிறேன். வீடு இங்க தானே இருக்கு, ஏதாவது மறந்துட்டா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ரொம்ப கேடிமா. நீ மறந்துட்டா மட்டும் பிரச்சனை கிடையாது, நான் மறந்துட்டா கொலை குத்தம், அப்படிதானே? மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி, அப்படிதானம்மா? அடிப்பாவி, நான் உனக்கு அம்மாடி. என்னம்மா மாமியார் மருமகன் சொல்லிட்டு இருக்கேன்? நான் உனக்கு மாமியார் இல்லம்மா, நீ தான் எனக்கு மாமியார். என் மாமியார் இல்லாத குறைய எனக்கு நீ நல்லாவே தீர்த்து வைக்கிற. நான் உனக்கு மாமியாரா? தேங்க்யூம்மா. சரி சரி, பேக கொடு. மழை வலைன்னு பேசாத. நான் வேற அந்த புல்லெல்லாம் பிடிங்கி போட்டு அந்த இடத்த பெருக்கி விடணும். இல்லைன்னு வச்சுக்க, பாம்பு கும்பு வந்தா கூட தெரியாதுமா. கொடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமாட்ட தங்கம், இந்தம்மா இதை எத்தனை வச்சுட்டு நீ அந்த இடத்த கிளியர் பண்ணி விடு. அம்மா அதுக்குள்ள சமையல் பண்ணிடுறேன். சித்தியும் இந்த அக்காலாம் சாப்பிடணும்ல, சித்தப்பா வேற வெளியில போயிருக்காரு. உங்க அப்பா எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியல. எல்லாரும் சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டா வந்துருவாங்க. நான் அதுக்குள்ள சமைச்சு வைக்கணுமா. இந்த இதை எடுத்துட்டு வை. அதான் உனக்கு இவ்வளவு வேலை இருக்குன்றதாதான் அதை நான் கிளியர் பண்றேன்னு சொன்னேன். ஆனா ஒண்ணுமா, அதை கிளியர் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பக்கம் போயிடுவோமா. அதான பார்த்தேன், என்னடா உன் வாயில இருந்து இந்த ஊர் சுத்த போகணும்னு சொல்லாம இருக்காளேன்னு பார்த்தேன். அவ்வளவு அடக்கமான பொண்ணாயிட்டாலே என் பொண்ணுன்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன். இந்த வாயில வந்துருச்சுல. இங்க பாடி, நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு. இப்பெல்லாம் நீ ஊர் சுத்த போக கூடாது. உன் ஃப்ரெண்டுங்களெல்லாம் இன்னும் 2 நாள் கழிச்சு பாத்துக்கலாம். நாளைக்கோ இல்ல நாளைக்கு கூட பாத்துக்கலாம். அவளுங்க எங்க போயிட போறாளுங்க, இங்க தானே இருக்காளுங்க, இதே ஊர்ல தான் இருப்பாளுங்க. அதுக்குள்ள அவளுங்களாம் கல்யாணம் கட்சி பண்ணிட்டு இங்க போயிட மாட்டாளுங்க. நல்லபடியா நிச்சயத்தை முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமா உன் தோஸ்தங்களாம் பார்த்து பேசிக்கம்மா. நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே அவளுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். நாங்க கொஞ்சம் வெளியில போகணும், கிணத்தடி வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருக்கு. நாங்க போயிட்டு வரோம்மா. அவளுங்களாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, பார்த்து பேசிட்டு வரேம்மா. அது மட்டும் இல்ல, சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு அவளுங்களையும் கூப்பிடணும்ல. அது இல்லாம நீ அவளுங்க வராம ஃபங்க்ஷனா, அதெல்லாம் முடியாது. அதனால நான் போய் கூப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அவளுங்களும் சுத்திட்டு வரேம்மா. எங்கேயாவது வயசு பண்ண நடந்துக்கிறாளா பாரு. அக்காவை பார்த்து காத்துக்கா. வயசு பண்ண அடக்கமா அவளை எவ்வளவு அழகா இருக்கா. ஆனா நீயும் இருக்கியே அம்மாம்மா, ரவுடிக்கு மறு உருவம் நீதான். அடக்க வடக்கமா உன் பொண்ணு. ஆமா ரொம்ப அடக்க வடக்கம்மா. இந்த அடக்கத்துலதான் மாமா குடிக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்படிதானக்கா? என்னடி இப்ப இப்படி பேசிட்டு இருக்கா? அப்புறம் ஏன் முன்னாடியே நீ ரொம்ப அடக்கமான பொண்ணாமே. ஊமக்கொட்டம், இந்த ஊமக்கொட்டம் என்னென்ன வேலை பண்ணுவோன்னு எனக்கு தானே தெரியும். லிப்ட் இன்னைக்கு இனியன் மாமா என் கையில சிக்கலாம், சிக்கட்டும் மாவானே. அந்த ஆளுக்கு இருக்கு. என்னடி என் பொண்ணு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? அவளை பாரு, உண்மையாவே அவள் அடக்க ஒடுக்கமான பொண்ணுதான். இவளை சமத்து பொண்ணா இருக்கா. நீயும் இருக்கு ராவுடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு. அவ தாவணி கட்டி இருக்குது பாரு, நீ கட்டி இருக்குது பாரு. ஏனோ தானு வாரி அள்ளி மேல போட்ட மாதிரி இருக்க. அவ பொண்ணு மாதிரி அடக்க ஒடுக்கமா கட்டிட்டு இருக்கா. ஆமாம்மா, உன் பொண்ணு ரொம்ப அடக்கமான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு கூட. ஆமா தானே ஊமக்கட்டம்? தெரியுமா அபிக்கு என்ன தெரியுமா? அபிய நல்ல பொண்ணுதான் தெரியுமா. சும்மா சும்மா அபிய திட்டாதீங்க தெரியுமா. இவ்வளவு நேரம் அவங்க திட்டினதெல்லாம் அமைதியா ஈன பல்ல காமிச்சு சிரிச்சுட்டு கேட்டுக்கிட்டு, இப்போ உன்னை பிளாக்மெயில் பண்ணதும் எனக்காக சப்போர்ட் பண்ணியா பேசுறேன். அதனால சமாள ஊமக்கட்டா நீனு. சும்மா சும்மா ஊமக்கட்டான்னு சொல்லாத, நான் உன்னை அவர்கிட்டே சொல்லி கொடுத்துருவேன். ஊமக்கட்டா நீ ஊமக்கட்டா இல்ல, அதுக்கும் மேல கோட்டம் கோட்டம். மூஞ்ச பாரு. உங்க அவர்கிட்ட சொல்லி கொடுப்பீங்களா? உங்க அவரையும் சேர்த்து இங்க போட்டு கொடுத்துருவேன் பாத்துக்க. 2 பேரும் லிப்ட் கிஸ் அடிச்சிங்கன்னு அம்மா கிட்ட சித்திக்கிட்டையும் பத்த வச்சுட்டு பத்த வைக்க போறியா? சரி சரி, நீ பத்த வை. நானும் உன் கனவுல ஒருத்தன் வரால, அதான் உன் கனவு கண்ணு ட்ரீம் பாய், அவனை பத்தி நானும் அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் பத்த வைக்கட்டா? எப்படி பத்த வச்சிடட்டுமா? அபிமா, அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சொல்லல? சொல்லுமா, நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சொல்லுமா. நானும் அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சொல்லத்துக்கு நிறைய இருக்கு. நீ சொல்லு முதல்ல, அப்புறமா நான் சொல்றேன். இல்ல நான் முதல்ல சொல்லவா? கூட்டம் என்ன மாதிரி மாறி போயிருக்கேன்.
அவ்வளவு முத்தம் பண்ற வேலை எனக்கு அந்த முத்தம் கிடைக்கும், கிடைக்காம போகாது. டே ட்ரீம் பாய், நீ எங்க இருந்தாலும் சரி, நிஜத்துல கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனாலையாவது வந்து கூடடும். இவன் என்ன ரொம்ப வெறுப்பேத்துறான். அக்கா, நான் சொன்னதெல்லாம் நிஜம்னு நினைச்சிட்டியா? பன் பண்ணேன்க்கா, உன்கிட்ட சும்மா ப்ராங்க் பண்ணேன். நல்லா இருந்ததுல இந்த ப்ராங்க். நம்ம ரூமுக்கு போகலாம் வா. நீ வேற ரெஸ்ட் எடுக்கணுமா? சாயங்காலம் உனக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதனால நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். 4 மணிக்கு பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வருவாங்கல்ல உனக்கு மேக்கப் போடுறதுக்கு. வா நம்ம உள்ள போலாம். நான் அக்காவை கூட்டிட்டு உள்ள போறேன். வாக்கா, வாங்கக்கா வாங்க. வாராய தோழி வாராயோ. உள்ள வாடி மவளே, உனக்கு வச்சிருக்கேன். என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது பிளாக்மெயில் பண்ண? நான் பிளாக்மெயிலாம் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டாவே வந்து அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் மெயிலே போட்டுருவேன். போட்டுட்டுமா? அக்கா சீ சீ சீ, பிளாக்மெயிலு ஒயிட் மெயில் கூட பண்ண மாட்டேன். நீ வாக்கா, என்னை வச்சு செய்யலாம். நான் உன்னை வச்சு செய்யலான்னு பார்த்தா எனக்கு நீ ரிப்பீட் அடிக்கிறேன். வா வா உள்ள வாக்கா. அம்மா அக்காவை கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டேன். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போறேன். அன்னைக்குமா இனியன் மாமா தோட்டத்து பக்கம் போனாலும் போவேன். போயிட்டு வரேன். ஏய் இப்போ எதுக்கு நீ அந்த தோட்டத்து பக்கம் போறேன்? அங்க யாரும் ஆள் கூட வர மாட்டாங்க. தனியாலாம் தோட்டத்துக்கு போகாத, சொன்னா கேளு. அம்மா தனியாலாம் போகல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போறேன். கொஞ்சம் மாங்காய் மட்டும் பறிக்க வேண்டியது இருக்கு, அதை மட்டும் பறிச்சிட்டு வரேன். இனியன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் போறேன், சரியா? சும்மா உன போக மாட்டேன். ஒரு 4-5 தான் பறிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க போலாம். ஒரு வழியா ஊர் வந்து சேர்ந்ததுல நமக்கு சந்தோஷமா இல்லையோ, இனியன் அண்ணாக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இனியன் அண்ணா கரெக்ட் தானே? ஆமாடா வெற்றிக்கண்ணா, இங்க யாருக்கு சந்தோஷமா இல்லையோ உங்க அண்ணன். அப்பவே சொல்லிட்டேமா, நம்ம எல்லாரும் லக்கேஜ் உள்ள எடுத்து வந்துருவாரு. நீங்க போங்கம்மா. ஓகேடா கண்ணா. டார்லிங் உள்ள போலாம் வாங்க. சிவா வாங்க. மீரா நம்ம ரூம் எடுத்துக்க கூடாது, அதையும் முன்கூட்டியே சொல்லிடு. அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் தான் சொல்றேன்ல. வேதமே வாங்க, அதான் உண்மையா கிட்ட பேசியாச்சுல. வாங்கண்ணா வாங்க. ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. இது என் தங்கச்சி வீட்டு கல்யாணம்னா அந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா சிறப்பா நடத்தி வைப்பேன். ஒரு தாய் மாமாவும் என் தங்கச்சிக்கு அண்ணனாவும் ரெடியாய் வந்துரும். எங்களையும் கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே அஞ்சு, நானும் சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க. நம்ம தோப்புக்கு போயிட்டு வந்துரும். சீக்கிரம் போங்க. 10 minutes ரெடியாயிட்டு வந்துரும் மாமா. இல்ல அஞ்சு வா போ.